வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர் ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. ஈஸி டயல்லேருந்து போர்டு ப்ராப்ளம்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த பார்சல் தான் இது. பார்த்திங்கன்னா டைக்கின் போர்டு ஒரு போர்டு ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு புது போர்டு ஒன்று வாங்கி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த புது போர்டு சுத்தமாக ஃபேன் மோட்ரு ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 போர்டும் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் எது ரெடி ஆகுதோ அந்த ஃபேன் மோட்ரு 2 போர்டும் அனுப்பிச்சிருக்கோம். எல்லாம் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த போர்டு. இது பழைய போர்டு, இது புது போர்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் புது போர்டு, இது பழைய போர்டு, பெண்டான போர்டு பார்த்திங்கன்னா இது கிராக். இது போர்டு பெண்ட் ஆகிருக்கும், அந்த இடம் கிராக் ஆகிருக்கு. பழைய போர்டு பாருங்கள், ஃபுல்லாகவே பெண்டு. இந்த போர்டு ஷார்ட்டு. ஆக்சுவலாக இந்த போர்டு ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டேன். இந்த போர்டு ஃபுல்லாகவே பவர் லைன் எல்லாமே ஷார்ட். அதனால் மோட்டர் லைன் எல்லாமே ஷார்ட்டு. அதனால் அந்த போர்டு ரெடி பண்ண முடியாதுன்ட்டு அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த புது போர்டு வாங்கினாங்கல்ல, அந்த புது போர்டையும் இந்த மோட்டரையும் தான் 2 மோட்டரையும் தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். மோட்ரு பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த டைக்கின்ல 6 ஒயர் வரும். 3 ஒயர் UVW, 3 ஒயர் ஃபீட்பேக் ஒயரு, 6 ஒயர் வர மோட்ரு இது ரெண்டுமே. இங்கே பாருங்கள், 2 மோட்டரும், ஓல்டு மோட்ரு நியூ மோட்ரு ரெண்டுமே இருக்குது. ரெண்டுத்தையும் இப்போ செக் பண்ண போகிறோம் நம்ம. வாங்க, ஃபஸ்ட்டு போர்டு எப்படி இருக்குது என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். போர்டை கனெக்ட் பண்ணி, இதான் அந்த போர்டு. இது பெண்டான போர்டு, அதான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. பார்த்திங்கன்னா இந்த இடம் கிராக் ஆகிருக்கு. போர்டு பெண்ட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக சர்க்யூட் கட் ஆகிருக்கு பாருங்கள். அது ஷார்ட்டு ஃபுல்லாகவே. ஃபேன் மோட்டர் IBMமும் ஷார்ட்டு, ப்ளஸ் பவர் செக்ஷன் ஷார்ட்டு, மைக்ரோ கண்ட்ரோலரும் ஷார்ட் ஆகிருக்கு. ஏதோ ஹை வோல்டேஜ் உள்ளே போய் அடி வாங்கியிருக்கு. ஆக்சுவலாக புது போர்டு போட்டிருக்காங்க. புது போர்டு ஓடலை பண்ணுறதான் நம்மள்ட்ட அமைச்சு வச்சுருக்காங்க. புது போர்டு ஏன் ஓடலை அப்படின்னு நான் இப்போ கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அதுக்காக தான் இப்போ போர்டு செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபேன் மோட்ரு கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஏன் மோட்டரை போட்டு இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன். இது இப்போ கனெக்ட் பண்ணியிருக்க நம்ம மோட்ரு, நம்ம டெஸ்டிங்காக வச்சுருக்க மோட்டரை தான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், அவுட்புட்டு ரெட் கலர் அவுட்புட்டு, பிளாக் ஃபேஸு, ஒயிட் நியூட்ரலு. சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். சப்ளை கொடுத்துட்டேன், ஆன் பண்ணிட்டேன். போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஸ்விங் மோட்டர் ஒர்க் ஆகுது பாருங்கள், காட்டுறேன். பாருங்கள், ஸ்விங் மோட்டர் ஒர்க் ஆகுது. ஸ்விங் மோட்டர் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகுது நல்லா. ஆனால் ஃபேன் ஓடவே இல்லை. ஃபேன் சுத்தமாக ஆன் ஆகலை. கொஞ்சம் லேட்டாக தான், டைக்கின்ல எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆன் ஆகும். ரிமோட்டில் ஆன் பண்ணிங்கன்னா ஓரளவு கொஞ்சம் சீக்கிரமாக ஆன் ஆகிடும். நீங்கள் மேனுவல் ஆட்டோவில் ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆன் ஆகும். ஆனால் சுத்தமாக இது ஆனே ஆகலை. கொஞ்சம் நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேன் மோட்டர் ஃபீட்பேக் இல்லைன்னு சொல்லிட்டு எரர் வந்துடும். பார்த்திங்கன்னா பாருங்கள், ஆனால் ஸ்விங் மோட்டர் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஆட்டோவில் போட்டதுனால ஸ்விங் மோட்டர் ஒர்க் ஆகுது. ஆனால் ஃபேன் மோட்ரு ஓடவே இல்லை. வாங்க, ஃபேன் மோட்ரு சுத்தமாக ஓடலை. அதனால் இப்போ ஃபேன் மோட்ரு லைனை செக் பண்ணி பார்க்கலாம், IBM நல்லா இருக்கான்னு. இந்த பிளாக் கலரில் போட்டிருக்காங்க பாருங்கள், இதுதான் ஃபேன் மோட்டரோட IBM. இதுதான் IBM IC, ஃபேன் மோட்டரோட IGBT IBM IC. இது பார்த்திங்கன்னா இதுதான் லைன் நியூட்ரலு, ஃபேஸ் நியூட்ரலு, 330 வோல்ட்டு இன்புட்டு. கீழே இருக்கிறது UVW வோல்ட்டு. இந்த 3 ஒயர் பார்த்திங்கன்னா UVW. பாருங்கள், இப்போ நான் இப்போ உங்களுக்கு இதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாசிட்டிவ் டு UVW, நெகட்டிவ் டு UVW செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஷார்ட்டு காட்டக்கூடாது. ஷார்ட் எதுவும் காட்டுதா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு UVW ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாசிட்டிவ் லைனில் ஒரு லீடு, UVWவில் ஒரு லீடு. பாருங்கள், யூவில் செக் பண்ணுறோம், இல்லை மெகா ஓம்ஸில் தான் காட்டுது, ஷார்ட் இல்லை. வியில் செக் பண்ணுறோம், மெகா ஓம்ஸ் காட்டுது, ஷார்ட் இல்லை. UVW மூணுத்துலேயுமே ஷார்ட் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி
பொலாரிட்டியை மாற்றி வச்சிங்கனாலும் உங்களுக்கு எந்த ஷார்ட்டும் காட்டலை, நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அவுட்புட் லைன் நல்லாயிருக்கு, ஹை வோல்டேஜ் லைன் நல்லாயிருக்கு, யூவிடபிள்யூ லைனு. இப்போ இன்புட் லைன் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இன்புட் லைன் வந்து இங்கே இருக்குது. இன்புட் லைன் எல்லாமே இதோட டேட்டா ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஐசியோட நம்பர் பாருங்கள், ஐஓஆர்னு போட்டிருக்கும். போட்டு நான் ஐசியோட நம்பரும் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன்னா. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்புட் லைன் வந்து ஒரு டயோட் போட்டிருப்பாங்க. அந்த டயோட்லேருந்து போட்டு தான் போவோம். நம்ம வந்து இந்த லைனை செக் பண்ணலாம். பாருங்கள், செக் பண்ணுறேன். .254 இது வோல்டேஜ் காட்டுது. பாருங்கள், ஒரு ஒன்று செக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஒரு லைன் வந்து ஷார்ட் காட்டுது. பாருங்கள், செக் பண்ணதில் ஒரு லைன் வந்து ஷார்ட் காட்டுது. வோல்டேஜ் லைன் வந்து ஒரு லைன் வந்து ஷார்ட் காட்டுது. டைரெக்டாக அது வந்து பார்த்திங்கன்னா பவர் லைனுக்கு போகுது அந்த லைனு. பாருங்கள், ஷார்ட் காட்டுது. இந்த இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டாவது டயோடு இதுதான் ஷார்ட் காட்டுது. சாரி, டயோடு இல்லை, கெப்பாசிட்டர் இது. அந்த லைன் தான் ஷார்ட் காட்டுறது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் இருக்கா என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக எஸ்எம்டி கெப்பாசிட்டர் அது. இங்கே பாருங்கள், இது இன்னொரு போர்டு. இது இந்த போர்டில் செக் பண்ணி பார்ப்போம். இது நம்மக்கிட்ட இருக்க போர்டு. இங்கே பாருங்கள், இதில் ஷார்ட் இல்லை. பாருங்கள், அதே லைனில் இதில் ஷார்ட் இல்லை, ஆனால் அந்த போர்டில் ஷார்ட் காட்டுது. பாருங்கள், ஷார்ட் இது எதுலேயுமே காட்டலை. அதில் ஒரே ஒரு லைனில் மட்டும் ஷார்ட் காட்டுது. இப்போ வந்து நம்ம மறுபடியும் அதை ஃபுல்லாக செக் பண்ணி மறுபடியும் ஒரு 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணி எடுத்து பார்க்கலாம். கன்ஃபார்மாக அதுதான் ஷார்ட்டு. இப்போ அந்த கெப்பாசிட்டர் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் கூட ஷார்ட் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்னால கூட டோட்டலாக உங்களுக்கு ஷார்ட் காட்டும். அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணுங்கள். அந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லைனில் செக் பண்ணுங்கள் ஷார்ட் இருக்கா இல்லையான்னு. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணாமல் செக் பண்ணிங்கன்னா ஐசியை எடுத்துட்டிங்கனாலும் வேஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் ஃபெயிலியர்னால் கெப்பாசிட்டரை மாற்றினாலே சரியாயிடும். எஸ்எம்டி கெப்பாசிட்டர் அது. பாருங்கள், எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அந்த இடத்த கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஷார்ட் இல்லாத மற்ற இது பக்கத்தில் எங்கேயும் ஷார்ட் இல்லாத அளவுக்கு. ஏன்னா ரொம்ப சின்னோண்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஷார்ட் இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ செக் பண்ணாலும் ஷார்ட்டு காட்டுது. பாருங்கள், கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணி அந்த இடம் ஷார்ட்டு தான் காட்டுது. ஆக்சுவலாக வந்து ஐபிஎம் ஐசியே ஷார்ட்டில் இருக்குது. அங்கேருந்து லைன் பார்த்திங்கன்னா இங்கே ஐபிஎம் ஐசிக்கு தான் வருது. ஐபிஎம் ஐசியில் எந்த இடத்துக்கு செக் பண்ண பார்த்தாலும் ஷார்ட்டு தான் காட்டுது. இந்த ஐபிஎம்ஐசி இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் அந்த நம்பரு, IRSM 836 அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதுதான் அந்த நம்பரு. இதோட டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இந்த ஒரு கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். C14ங்கிற கெப்பாசிட்டரு.
C214 கெப்பாசிட்டரு. அந்த இதுதான் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கேன். அது ஷார்ட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். அந்த லைனில் ஃபுல்லாக ஷார்ட் இருக்கா என்னென்னு பார்க்குறேன். ஐபிஎம்மில் வருது அது. இங்கே பாருங்கள், அந்த லைனில் அங்கே வச்சாலும் ஷார்ட்டு தான் காட்டுது. ஏன்னா நம்ம சின்ன சின்ன ஸ்பேரில் ஷார்ட்டை வச்சுக்கிட்டே நம்ம டேரெக்டாக ஐசி மாற்ற முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியாது. டேரெக்டாக ஐபிஎம்மோட அவுட்புட்டில் ஷார்ட் இருந்தால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி ஐபிஎம்மை மாற்றிடலாம். அது இன்புட்டில் ஷார்ட் இருக்கும்போது ஒன் பை ஒன்னாக தான் செக் பண்ணி ஆகணும். ஏன்னா கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது ஒன்று ஷார்ட்டாக இருந்தால் கூட ஷார்ட்டில் தான் காட்டும். அதனால் ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணி தான் அதை செக் பண்ண முடியும். இது வந்து இன்னொரு போர்டு. இந்த போர்டு பாருங்கள், இந்த போர்டில் வந்து இது நல்லாயிருக்கு. இது வந்து இன்வெர்ட்டர் போர்டு. அந்த போர்டு வந்து நார்மல் போர்டு, இது இன்வெர்ட்டர் போர்டு. ஆனால் வந்து அந்த ஐபிஎம் ஃபேன் மோட்டருக்குள்ளே ஐபிஎம் வந்து சேம் ஒரே இதுதான், ஒரே கெப்பாசிட்டி, ஒரே மாடல் தான். அதனால் அந்த ஐசி நல்லா இருந்ததுன்னா அது கூட போடலாம். இதில் பார்த்தா இதில் வந்து அந்த இடம் வந்து ஷார்ட்டு காட்டல, நல்லாயிருக்கு. அதனால் இப்போ வந்து இந்த ஐபிஎம்மை தான் எடுத்து ரிமூவ் பண்ணி அதில் போட போகிறோம். போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஐபிஎம் நல்லாயிருக்கு, எந்த ஷார்ட்டும் இல்லை. இப்போ இதை தான் இப்போ மாற்ற போகிறோம். நாங்கள் எப்படி ரிமூவ் பண்ணி எடுத்து மாற்றுறதுன்னு இப்போ காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், எஸ்எம்டி சால்ட்ரிங் ஸ்டேஷன் ஹாட் க்ளோ கன்னை வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம். இதை நல்லா ஹீட்டு காட்டுங்க, ரொம்ப காட்டாதீங்க. ரொம்ப காட்டிங்கன்னா சர்க்யூட் ஃபுல்லாக இதாகிடும், டேமேஜ் ஆகிடும். அந்த ஐசியோட இதில் மட்டும் காட்டணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது ஓரளவு ரிமூவ் ஆகிற வரைக்கும் காட்டினா போதும். ரொம்ப ஓவராக காட்டிங்கன்னா சர்க்யூட் உங்களுக்கு பல்ஜ் ஆகி ஓப்பன் ஆகி வீணாக போய்டும். சர்க்யூட்டே டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதுமாதிரி ஓவராக ஹீட்டு காட்டினீங்கன்னா ஐசி பிளாஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டப்புன்னு ஓப்பன் ஆகிடும். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். திருப்பி உங்களுக்கு அந்த ஐபிஎம் கிடைக்காது. ரொம்ப ரேர் இது. பாருங்கள், இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் அந்த ஷார்ட் உள்ள ஐபிஎம் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஐபிஎம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக ஓரளவு எந்த ஹீட்டுன்னு அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஹீட்டு கொடுத்து அதை கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ஓவர் கொடுத்தீங்கனாலும் சர்க்யூட்டும் டேமேஜ் ஆகிடும், ஐசி பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டப்புன்னு ஓப்பன் ஆகிடும். ஏன்னா செமிகண்டக்டர் வந்து ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே ஹீட்டானால் ஓப்பன் ஆகிடும். அதனால் வந்து ஓரளவு தான் ஹீட் அதில் காட்ட முடியும். ரிமூவ் பண்ணி அங்கே பாருங்கள் எடுத்துட்டேன். ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கையை வைக்காதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்போ வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஷார்ட்டான ஐசி. இது ஷார்ட்டானது. இன்னொன்று வந்து நல்லது. இப்போ வந்து அந்த இடத்த வந்து ஷார்ட் இருந்ததில் செக் பண்ணோம்ல, அந்த இடத்த மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஷார்ட்டு காட்டுதா என்னென்னு. இப்பயும் ஷார்ட்டு காட்டுச்சுன்னா வேறு எங்கேயோ ப்ராப்ளம், போர்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஷார்ட்டு காட்டலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஐபிஎம் தான் ப்ராப்ளம். இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். பாருங்கள், அந்த லைன் செக் பண்ணுறேன். ஆனால் அந்த லைனில் எதுவுமே காட்டல பாருங்கள், ஷார்ட்டு காட்டலை. டேரக்ட் லைன்லேயும் செக் பண்ணுறேன், அதுலேயும் எதுவுமே ஷார்ட்டு காட்டலை. இது வந்து அதோட கண்டினியூட்டி லைன், அதனால் கண்டினியூட்டி காட்டுது. மற்றபடி எந்த ஒரு ஷார்ட்டும் இல்லை. ஓகே, இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஷார்ட் இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில்
அந்த கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே அந்த க்ளோ கன்னை காட்டினீங்கன்னா தான் அது கரெக்டாக சால்ட்ரிங் ஆகும். இங்கே பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் காட்டியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணியாச்சு. எப்படி கரெக்டாக சால்ட்ரிங் ஆகிருக்கு பாருங்கள். பாருங்கள், பக்காவாக சால்ட்ரிங் ஆகிடுச்சு நல்லபடியாக. இது வந்து நீங்கள் சால்ட்ரிங் இந்த அயன் மூலிமா, நார்மல் அயன் மூலிமா பண்ண முடியாது. நீங்கள் வந்து அந்த ஸ்டேஷன், ஒர்க் ஸ்டேஷனில் தான் பண்ண முடியும். இது சால்ட்ரிங் ஸ்டேஷனில் தான் நீங்கள் வந்து அந்த ஹாட் ஏர் கன் வச்சு தான் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ ஷார்ட் இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு லைனில் செக் பண்ணிக்கலாம், ஹை வோல்டேஜ் லைனில் யூவிடபிள்யூவில். ஓகே, எந்த ஒரு ஷார்ட்டும் இல்லை, கரெக்டாக இருக்குது. பாசிட்டிவ் டு யூடபிள்யூ, நெகட்டிவ் டு யூடபிள்யூ செக் பண்ணோம். பொலாரிட்டி மாற்றி நீங்கள் ஷார்ட் காட்டில் அப்படின்னா பொலாரிட்டி மாற்றி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6 ஐஜிபிடி சேர்ந்தது தான். ஐபிஎம்மில் 6 ஐஜிபிடிஸ் இருக்கும். அந்த 6 ஐஜிபிடியில் ஏதாவது ஒன்று இது ப்ராப்ளம்னா கூட உங்களுக்கு வந்து ஷார்ட் காட்டும். அதனால் பொலாரிட்டி மாற்றி வச்சிங்கன்னா தான் உங்களால் தெரியும் அது. நீங்கள் பாருங்கள், இப்போ எல்லா கெப்பாசிட்டியும் செக் பண்ணி பார்க்குறேன். எல்லா கெப்பாசிட்டரும் இப்போ ஷார்ட் இல்லாமல் கரெக்டாக காட்டுது. இங்கே பாருங்கள், எதுவுமே ஷார்ட் இல்லாமல் இருக்குது, கரெக்டாக இருக்குது. வாங்க இப்போ பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே டிஸ்பிளே எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். சப்ளை லைனும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், டேரெக்டாக தான் ஆன் பண்ணியிருக்கேன். சீரியஸில் கூட இல்லை, டேரெக்டாக ஆன் பண்ணிட்டேன். லைன் வருது. இப்போ பவர் ஆன் பண்ணுவோம். அவுட்புட்டில் பவர் வரல இப்போதைக்கு. ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பவர் வரும். பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். ஸ்விங் மோட்ரு ஓடுது, ஒர்க் ஆகுது, ரொட்டேட் ஆகுது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு ஸ்விங் மோட்ரு. திருப்பி அதே பொசிஷனுக்கு போகும். க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். மோட்ரு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். வெயிட் பண்ணணும். ஏன்னா டைக்கினில் ஆட்டோவில் ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு அவுட்புட்டும் வரும். பாருங்கள், மோட்ரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓட ஆரம்பிச்சிச்சு, நல்லபடியாக ஓடுது. ஃபுல் ஸ்பீட் எடுத்து ஓடுது. எந்த ஒரு எரரும் இல்லை இது வரைக்கும். அவுட்புட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவுட்புட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ரன் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு தான் அவுட்புட் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்தது, எப்படி ஒர்க் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டவுட் இருந்தாலோ, ஏதாவது நான் செய்கிறது தப்பாக தெரிஞ்சாலோ அதை பற்றியும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது. எனக்கு தெரியாத பல விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பல பேருக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் ஒருத்தவங்க கான்வர்சேஷன் பண்ணோம்னா தான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சு. ஃபேன் நல்லபடியாக ஓடுது. ஃபுல்லாகவே இப்போ அவுட்புட் வந்துருச்சு. எல்லாமே ஒர்க் ஆகுது, கரெக்டாக ஒர்க் ஆகுது. பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.